என் அன்பு சொந்தங்களே, உலக இரட்சகர் அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, கடந்த நாட்களிலே அன்புக்கு இனிய தம்பி ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கினை கண்டித்தும், அது ஒரு பொய் வழக்கு, அது பிணைக்கப்பட்ட வழக்கு, ஒரு மேலே இருக்கிற பொறாமையினாலே இதை செஞ்சுருக்கிறாங்க, தூண்டுதலின் பேரில் இந்த சம்பவம் நடந்திருக்குது, அதை கண்டித்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். சுற்றறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணையதளங்களில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷத்தை தருது. இன்னும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் மீது நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இன்னும் ஒரு சிலர் எப்போ நடத்துறீங்க, இன்றைக்கே நடத்தினா கூட நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆவலோடும் சிலர் பேசும்போது கண்ணீரோடு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க. தம்பி ஜான் ஜெபராஜ் மேலே நிறைய பேர் அன்பு வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் கடல் கடந்து இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு பேசுகிறாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலேருந்து, அதே மாதிரி குவைத் பகுதியிலிருந்துலாம் பேசுகிறாங்க, சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் பேசுகிறாங்க. எப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம இடத்துலனா ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச காரியங்கள் நாங்கள் உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம். அதே போல் சென்னை பட்டணங்கள், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தம்பியுடைய ஆதரவாளர்கள் நம்மை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவருடைய சாட்சி நமக்கு வெளிப்படுது. அதாவது நல்ல ஒரு ஆராதனை வீரன், ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இதையெல்லாம் பார்க்கும்போது தம்பி ஜான் ஜெபராஜுக்கு விரோதமாக பேசிட்டு இருந்த டிவி சேனல்லாம் கூட இப்போ ஆதரவு இல்லை, அதாவது ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. கர்த்தர் இதை செய்திருக்கிறார். அதில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு சாரார் சொன்னாலும் ஒரு சாரார் எங்களையே கூப்பிட்டு நாங்கள் போட்ட சுற்றறிக்கைகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க. எங்கடா இவங்க கூட்டத்தை சேர்த்திடுவாங்களோ, உண்மையாலுமே நம்ம போட்ட பொய் வழக்கு வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிற அந்த லெட்டர் பேடு, நம்ம இயக்கத்தில் பயன்படுத்துகிற லெட்டர் பேடை அவங்க காப்பி எடுத்து அதில் அவங்க டைப் பண்ணி நாங்கள் அரை நிர்வாண ஊர்வலம் நடத்த போகிறோம் அப்படின்னு எங்கள் பேரை பயன்படுத்தி பண்ணுறாங்க. அவங்க நம்ம கண்டுபிடிச்சி கேட்கும் போது முழுக்க பார்த்தீங்கன்னா தம்பியுடைய எதிர்ப்பு ஆட்கள் நமக்கு தெரிய வருது. ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு தெரியுது. நான் மீண்டும் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் விழுந்துட்டானோ விழுகலையோ தெரியாமல் அவனை ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை ஏதோ வெளியே வந்ததுனால நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் வெளிவராத எத்தனையோ பேர் மறைமுகமாக இன்றைக்கும் பல சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது. ஒரு வீட்டில் கணவன் ஊழியக்காரர் அதை பொறுத்துட்டு போயிடுறாரு, அதெல்லாம் அந்த விஷயம் வெளிவரதில்லை. இன்னொரு சில சகோதரிகள் அதை பற்றி அவங்க கணவனுடைய நிர்வாணத்தை பற்றியோ சகோதரருடைய சமாச்சாரத்தை பற்றியோ வெளியே பேசுறதில்ல, அதெல்லாம் நமக்கு தெரியுதில்ல. அதனால் இந்த எம்பிக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மிஞ்சின பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இன்றைக்கே பரலோகம் போகிற மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசாமல் தன்னுடைய நாவை கரைப்படுத்தாமல், விஷயம் தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாதுன்னு முதல்ல உங்களை நான் கேட்டுக்கிறேன். அது மாத்திரமில்லை, வருகிற நாட்களை நாங்கள் கண்டிப்பாக இந்த வருகிற 18ஆம் தேதி நாளைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வீர வணக்க பொதுக்கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த அமைப்பு தொடர்ந்து கிறிஸ்துவ மக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக அவர்கள் பாதிப்பு ஏற்படும் போது அந்த சட்ட ரீதியான உதவி செய்வதற்காக இயக்கம் கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் களம் கண்டிருக்கிறது. எத்தனையோ இன்னல்கள், சோதனைகள், பிரச்சனைகள் மத்தியிலும் எடுத்த அந்த தரிசனத்தில் ஆண்டவர் நிற்கும்படி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாம் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தை, சிலுவினுடைய 7 வார்த்தை தியானங்களை நம்ம ஈரோடு மாநகரத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அது நாளைக்கும் நடக்க போகுது. கூடுமானால் இதை கேட்கிற சகோதரர் நீங்க கலந்து கொள்ளுங்கன்னு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கிறேன். இதை முடிந்த உடனே உண்மைத்தன்மை என்ன என்பதை நாங்கள் இயக்கத்தின் சார்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு தம்பி ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களை கோவை மாநகரில் திரட்டி நாங்கள் அவங்கள வர சொல்லியிருக்கிறோம். அவங்களாம் நிறைய பேர் அலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட உட்கார்ந்து நேர்ந்து கலந்து இந்த நிகழ்ச்சி, அந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு காவல்துறை இடத்துல போய் பேசி என்ன நடந்திருக்குது, சட்ட ரீதியான என்ன காரியங்கள் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க போகிறோம். தேவையில்லாமல் இந்த சில பாஸ்டர்ஸே இந்த யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் நீதிமான் மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜெப ஊழியத்தை, பிரசங்க ஊழியத்தை போய் பாருங்க. இருக்கிறேன் என்று சொல்லுகிற விழாதிருக்கும்படி ஜாக்கிரதை இருக்கணும்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. நீதிமான் எழுதுறவர் இருந்தாலும் எழுந்திருப்பான். உளுந்தானே தெரியல, நீங்க எப்படி உளுந்துதான் பேசுறீங்க, எப்படி தவறு பண்ணிட்டான்னு பேசுறீங்க. ஒருவேளை நண்பு சகோதரர்களை பேசுறவங்களை நான் சொல்றேன், நீங்க உண்மையிலுமே இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, உண்மையுமே ஆண்டோடைய ஊழியக்காரர்களா நீங்க இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வேத வசனத்துல ஒரு மூத்த சகோதரன், நல்ல ஒரு சகோதரன் நேசிக்கிறவன் அவன் நிர்வாணத்தை மூடத்தான் பார்ப்பான். இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிற சகோதரர்கள், அவங்க பாத்தீங்கன்னா தேவனை அறியாத சகோதரர்கள், அவங்க சேனல்ல கூட இந்த சாட்டி துரைமுருகனை தவிர
இந்த சாட்டை இருக்கல சாட்டை, அந்த சாட்டையை தவிர யாருமே வாய் திறந்து சரியா பேசல. அவங்க கூட தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு, என்ன சூழ்நிலை, காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு இந்த யூடியூப் சேனல்ல இந்த பிளப்புவாதிகள் இருக்கிறாங்களே, அதில் ஒரு லைக் வாங்கிட்டு அதில் வர ₹1 ₹2 வாங்கி பிளப்பு நடத்துறாங்களே, இவங்களை வாலிபர் இயக்கம் வன்மையா கண்டிக்குது. நாளைக்கு இந்த அரசு ரீதியா அந்த வழக்கு தவறான வழக்குன்னு தெரிஞ்சா உங்க மேல நாங்க மான நஷ்ட வழக்கு தொடர்றது கூட தயங்க மாட்டோம். அதனால செய்தி இடுறவங்க ரொம்ப கவனமா நீங்க செய்தி இடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கன்னு சொல்றாரு. நேற்று குவைத்திலிருந்து ஒரு சகோதரனுக்கு போன் பண்ணி இதைத்தான் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லைங்க. பவுல் சீலா சிறைக்கு போகலையா? இப்ப தம்பி ஜான் ஜேபர் அது சிறைக்கு போனதுனால திரும்பி வரும்போது ஒரு டபுள் பவர்ல தான் வருவார். நீங்க எழுதி வச்சுக்கீங்களேன். முன்ன இருந்த ஊழியத்தை காட்டிலும் பின்பு இருக்கிற ஊழியம் மகிமையா இருக்கும். உண்மையாலுமே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரு. அங்கேயும் கூட அவர் பாடல் பாடி ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்றாங்க. எனக்கும் சிறைக்கு போன அனுபவம் உண்டு. அங்க சிறையில் இருக்கிற கைதிகளை பார்க்கறது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அங்க பொய் வழக்கு போட்டப்பட்டவங்க இனிமே சில குடும்பத்தை விட்டு அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு இப்படி ஊழியக்காரங்க போறது ரொம்ப சந்தோஷம். அவங்க வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ஜெபிக்கவும் செய்யறாங்க. இது நம்ம பக்கம் கண்ணீர் விடுறோம், வருத்தப்படுறோம். ஒரு பக்கம் என் சகோதரரை குறித்து நாங்க கவலைப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். காரணம் அவரோட ஜீவன்ல தேவன் இருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறவர் இருக்கிறாரு, பலப்படுத்துறவர் இருக்கிறாரு, திரும்பி வரும்போது பவர்ஃபுல்லா வருவாரு. அதாவது தேவையில்லாம நீங்க பேசி உங்க நாக்கை கரப்படுத்தி ஆண்டவரோட கோபத்தை வாங்கிக்காதீங்களோ அன்போடு கேட்டுக்கொள்றேன். நான் கோயம்புத்தூர் போன பிறகு உங்களுக்கு மீண்டும் சரியா எப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும், எத்தனை பேர் நம்ம திரள போறோம் அப்படிங்கிற ஆதரவாளர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்க வரைக்கும் உங்களிடத்துல விடைபெறுகிறேன். இப்படிக்கு அகில இந்திய கிறிஸ்துவ வாலிப முன்னேற்ற இயக்கத்தின்